ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ நீட் 2025 வந்து இன்னும் 1 மந்த்து தான் இருக்குது. லாங் டைமாக அந்த நீட் ரிலேட்டட் வீடியோஸ் ரொம்ப நாளாக போடல. ப்ரீ ஃபைனல் இயர் வந்தனால கிளினிக்கல் போஸ்டிங்ஸ் இந்த மாதிரி ரொம்ப போகிறனால அதை பற்றி இன்வால்வ் ஆகாதனால வந்து அதை பற்றி நிறையா வீடியோ என்னால் போட முடியல. பட் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க, உங்கள் பிரதர் வச்சு இல்லை ஜூனியர் வச்சு யாரையாவது வச்சு இந்த நீட் ரிலேட்டடாக கடைசி 1 மந்தில் எப்படி பண்ணலாம், என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணலான்னு சொல்லி அதுக்காக வந்து நம்ம நீட் 2024 கிளியர் பண்ண நம்ம ஜூனியர் ஒருத்தர்கிட்ட கேட்க போகிறோம் ஸ்ட்ராட்டஜிஸு. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ரொம்ப லென்த்தாக எடுக்காமல் இந்த வீடியோவில் சுருக்கமாக ட்ரை பண்ணுறேன். இவரை பற்றி ஒரு ஸ்மால் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவார் இவர். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி நீட் 24 கிராக் பண்ணீங்க அதை பற்றி பார்க்குறவங்களுக்கு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுவேன். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் அகமது தாவூஸ். நான் வந்து 2024 நீட் கிளியர் பண்ணி 661 எடுத்து மதுரை மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கேன். சரி, நீங்கள் வந்து எப்படி என்னென்ன டாக்டிக்ஸ் பண்ணீங்க? எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஃப்ரெஷராகவே கிளியர் பண்ணிட்டீங்களா, இல்லை 1 இயர் ரிப்பீட் பண்ணி அந்த மாதிரி பண்ணிங்களா, இல்லை ஃபஸ்ட் இயர் கிளியர் பண்ணி வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா, எந்த மாதிரி இருந்துச்சு? ஈஸியாக கிளியர் பண்ணிட்டீங்களா மற்றவங்கள மாதிரி, இல்லைனா எப்படி கஷ்டப்பட்டு கிளியர் பண்ணிங்களா? கஷ்டப்பட்டு தான் எல்லோரும் நீட்டு கிளியர் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கடைசி நேரத்தில் நல்லா படித்தா, இல்லை ஃபஸ்ட்லேருந்தே நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? நான் வந்து 1 டைம் ரிப்பீட்டாக இருப்பேன். ஃபஸ்ட் டைமில் வந்து நான் 514 எடுத்தேன். அப்போ வந்து போன வருஷம் 22ல் வந்து 504 வந்து கட் ஆஃபாக இருந்துச்சு. சரி கிடச்சிரும்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆனதுனால திருப்பி 1 டைம் ரிப்பீட் பண்ணி செகண்ட் அட்டெம்ப்டில் தான் நான் இது பண்ணேன். எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து கண்டினியூஸாக நம்ம கன்சிஸ்டண்ட்டாக படித்தோன்னா லாஸ்ட்டாக நம்ம வந்து ப்ரெஷர் ஆகணும்னு கிடையாது. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம கடைசியாக எப்படி ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறோன்னு தான், எவ்வளோ படிக்கிறோன்றது முக்கியம் இல்லை. கடைசி நேரத்தில் எக்ஸாமில் எவ்வளோ ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறது தான் முக்கியம். ஃபுல்லாக நல்லா படிச்சுட்டு கடைசியாக கம்மி மார்க் வாங்கணும் இருக்காங்க. அதே மாதிரி மேலால் லைட்டாக படித்து அந்தளவு ஃபுல்லாக படிக்காததை விட கம்மியாக படித்து அதிக மார்க் எடுத்த ஸ்கோர் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ இதை பொறுத்த வரையும் ப்ரெஷர் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றது தான் ரொம்ப முக்கியம். அதனால் லாஸ்ட் 1 மந்தில் வந்து நம்ம எவ்வளோ படித்தோன்றதை விட படித்தது வந்து மறக்காமல் அதை ரிவைஸ் பண்ணிக்கிட்டு கூலாக நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா வீடியோவிலும் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி நீங்கள் வருஷம் ஃபுல்லாக படித்தாலும் உங்கள் அந்த அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறத டிசைட் பண்ணுறது அந்த 3 ஹவர்ஸ் தான் நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஏன்னா அந்த 3 ஹவர்ஸை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் மார்க்ஸ் அமையும். இப்போ நீங்கள் வந்து சில டாபிக்ஸ் வந்து சில பேர் விட்டுருப்பாங்க. மோஸ்ட்லி இதை அட்வைஸ் பண்ண மாட்டேன், எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணிட்டு போங்கன்னு தான் சொல்லியிருப்பேன். ஆனால் நீங்கள் சில டாபிக் விட்டுருந்தாலுமே ஒருவேளை நீங்கள் அந்த டாபிக் அட்டன் பண்ணலனாலும் நீங்கள் மிச்சது மூலியமாக ஸ்கோர் பண்ணலாம். சில பேர் வந்து அந்த ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் அது விட்டனால ஃபுல் கொஸ்டினுமே அது தெரிஞ்சாலுமே அதை வந்து அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகி சால்வ் பண்ண முடியாத சுச்சுவேஷனுக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த 3 ஹவர்ஸை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது வந்து இந்த 1 மந்த் ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி இந்த டைமில் நீங்கள் இன்ஸ்டியூட் போகிறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இந்த மார்க் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிருப்பீங்க இந்நேரத்துக்கு. அந்த ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் சீரிஸ் வந்து நீங்கள் இந்நேரத்துக்கு ஆரம்பித்து கண்டினியூஸாக ஒரு 2 days ஒன்ஸ் இந்த மாதிரி, இல்லை 3 days ஒன்ஸ் வந்து இந்த மார்க் டெஸ்ட் சீரிஸ் வந்து நீங்கள் எழுத ஆரம்பித்து அதை அப்படியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீட் எக்ஸாமில் வைப்போம் உங்களுக்கு வந்து ஒரு டெய்லி பேசிஸ் ரொட்டீன் மாதிரி ஆயிரும். அது உங்களுக்கு ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அப்படி தானே? அந்த மார்க் டெஸ்ட்டை பற்றி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம், அந்த மக்களோட பற்றி லைட்டாக சொன்னால் ஈஸியாக இருக்கும். மார்க் டெஸ்ட்டு வந்து ரொம்ப 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 முக்கியமானது. இப்போ நம்ம வந்து கடைசியாக வந்து நான் எழுதின மார்க் டெஸ்ட் வந்து அட்லீஸ்ட் நான் குறைஞ்சபட்சம் ஒரு 30 மார்க் டெஸ்ட்டாச்சும் எழுதியிருப்பேன். மார்க் டெஸ்ட் மூலியமாக தான் நம்ம படிக்கணும். 30 மார்க் டெஸ்ட் வந்து கடைசி எத்தனை நாள் எழுதணும்? கடைசி ஒரு 1 மந்த்து. கடைசி ஒரு 1 மந்தில் 30 மார்க் டெஸ்ட்டா? ஆமாம், டெய்லியும் 1 மார்க் டெஸ்ட்டு, இல்லாட்டி சம்டைம்ஸ் 2 மார்க் டெஸ்ட்டு அந்த மாதிரி எழுதுவேன். ஆனால் மினிமம் ஒரு நாளைக்கு 1 மார்க் டெஸ்ட்டாச்சும் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கணும். சரி, இந்த நேரத்தில் என்ன டவுட்னா, நான் வந்து நிறையா வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன்னா, டெய்லியும் ஒரு மார்க் டெஸ்ட் எழுதாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா வந்து அதை வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு வந்து டைம் கிடைக்காது. இப்போ 3 days ஒன்ஸ் இல்லை 2 days ஒன்ஸ்னு எழுதுனா எழுதி முடிச்சோன்னா அதை ரிவைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணிவிட்டு திருப்பி அடுத்த டெஸ்ட்டுக்கு ஒரு நாள் படிக்கலாம். அப்படிங்கிற மாதிரி தான் நான் நிறையா பேர் அட்வைஸ் பண்ணியிருப்பேன். டெய்லியும் எழுதாதீங்க, டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ டெய்லியும் அதை பற்றி தான் நான், அதாவது 3 days ஒன்ஸ் 2 days ஒன்ஸுங்கிறத நான் வந்து சொல்லியிருப்பேன். இப்போ டெய்லியும் ஒன்று எழுதுறதுனால எதுவும் பெனிஃபிட் இருக்கா, இல்லை அதனால் வந்து ஒரு இது இருக்கா, ஃபால்ட் எதுவும் இருக்கா? நான் என்னை பொறுத்தவரையும் எப்படின்னா, போன வருஷம் லாஸ்ட் இயர் பண்ண மிஸ்டேக் என்னென்னா, அதே மாதிரி தான் நான் வந்து ரொம்ப டைம் படிக்கிறதுல வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுல வந்து கம்மி பண்ணியிருந்தேன். ஆனால் நமக்கு வந்து எப்படின்னா, கடைசி நேரத்தில் நம்ம படிக்கிறது தான் வரும் அப்படின்றது நமக்கு வந்து உறுதி கிடையாது.
ஸோ நம்ம வந்து எப்படி கொஸ்டின் எடுக்கிறாங்கன்னா நீட்டில் வந்து எப்படி ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குமோ அதுக்கு தகுந்தப்போ தான் மார்க் டெஸ்ட்டில் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ நம்ம பார்ட் டெஸ்ட்டு சாப்டர் வைஸ் டெஸ்ட் எழுதணும்னா அதில் கூட தேவையில்லாத கொஸ்டின் நிறையா இருக்கும். ஆனால் மார்க் டெஸ்ட்டை பொறுத்தவரையும் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஸோ ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டை பொறுத்தவரையும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுக்கு தகுந்தாப்பில் ஒரு இம்பார்ட்டன்ட் எடுப்பாங்க. அதனால் நான் அதை எடுத்துகிட்டு காலையில் ஒரு மார்க் டெஸ்ட் எழுதினேன்னா அதுக்கப்புறம் அது காலையிலேருந்து அது முடித்ததுலேருந்து நைட்டு வரையும் அதை அனலைஸ் பண்ணுவோம். அந்த அனலைஸ் பண்ணி தனியாக ஒரு நோட்டு மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு அந்த எவ்வளோ மார்க் டெஸ்ட் எழுதுகிறோமோ அதை அனலைஸ் பண்ணி இப்போ நம்ம எந்த மிஸ்டேக் பண்ணுறோன்னா அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை மட்டும் போய் நம்ம ரிவைஸ் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப நம்ம கடைசியாக நம்ம ஃபுல்லாக ஒரு நிறைய மார்க் டெஸ்ட் எழுதி முடிச்சக்கப்புறம் அதுவே ஒரு புக் மாதிரி இருக்கும். அதை நம்ம திருப்பி ரிவைஸ் பண்ணுறப்ப அது வந்து ஃபுல்லாக ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் மாதிரி நமக்கு வந்து கடைசியாக ரிவிஷன் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து இதை பற்றி நீங்கள் சொன்னீங்க. இப்போ என்சிஆர்டி பயாலஜி நீங்கள் உங்களுடைய பாயிண்ட் எப்படி? இப்போ என்சிஆர்டி தான் படிக்கணுமா இல்லை எக்ஸ்ட்ரா எதுவும் நோட்ஸ் எதுவும் படிக்கணுமா? ஆக்சுவலி 23 வரையும் வந்து என்சிஆர்டிலேருந்து மட்டும்தான் கேட்டாங்க 100%. ஆனால் 24 வந்து செக்ஷன் பியில் வந்து அவுட் ஆஃப் த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஏன்னா சிலபஸ் வந்து ரெடியூஸ் பண்ணனால அவங்களுக்கு வந்து எதுலேருந்து கேட்கணும்னு தெரியும். ஆனால் செக்ஷன் பியில் தான் கேட்டாங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து செக்ஷன் பின்றது ஒன்று கிடையாது நமக்கு. ஸோ இப்போ வந்து எப்படி கேட்பாங்கன்றது தெரியாது. ஆனால் மேக்ஸிமம் நம்ம என்சிஆர்டி படித்தோன்னாவே போதும். அதை வச்சு நம்ம வெளியே இருந்து கேட்டாலுமே அது ரிலேட்டடாக ஆப்ஷனை நம்ம எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ என்சிஆர்டி மட்டுமே போதும். அதுவும் இந்த லாஸ்ட் 1 மந்த் வந்து கண்டிப்பாக என்சிஆர்டி மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். சரி, ஓகே. இப்போ என்சிஆர்டி மட்டுங்கிறனால கேட்குறேன். இப்போ பயாலஜி வந்து ஃபுல் என்சிஆர்டி படிக்கணும். அது எத்தனை நாளைக்கு ஒருக்கா கம்ப்ளீட் பண்ணணும் ஃபுல் என்சிஆர்டி பயாலஜி என்சிஆர்டி வந்து நான் எப்படி பண்ணேன்னா என்சிஆர்டி மேப்னு ஒன்று வச்சுருக்கேன். வந்து என்சிஆர்டியில் ஸ்டார்டிங்லேருந்தே என்சிஆர்டி மேப்லேயே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு அந்த மாதிரி எனக்கு ஆகாஷில் நான் படித்தனால அதை கிடச்சிது. அதில் இம்பார்ட்டனாக கடைசியாக இது பண்ணிவிட்டு நான் வந்து சாதாரணமாக புக்கில் படித்தேன்னா எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நான் மேப்பில் படித்ததை வச்சு நான் என்னோடய இதை சொல்கிறேன். என்சிஆர்டி மேப்பில் படித்தேன்னா நான் வந்து ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 5-6 சாப்டர் வந்து ஈஸியாக கவர் பண்ணிடலாம், ஸ்பீடாக போயிடலாம். அதனால் இப்போ நீங்கள் புக்கில் படிச்சிங்கன்னா இப்போ ஒரு 30 days இருக்குன்னா அதை வந்து ஒரு 1 வீக்குக்கு நீங்கள் ஃபுல் என்சிஆர்டி 11th 12th கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டா அது நல்லாயிருக்கும்னு தோணும். 1 வீக்குக்கு ஒரு தடவை திருப்பி சாப்டர்ஸாக உங்களுக்கு எது சாப்டர்ஸ் வந்து மாடரேட்டு ஈஸி அதுக்கப்புறம் கஷ்டன்றது தகுந்தாப்பில் 1 வீக்குக்கு வந்து பயாலஜியை பிரித்து 1 வீக்குக்கு வந்து 11th 12th பயாலஜியை முடிக்கிற மாதிரி தான். அதான் இப்போ ஒரு தம்பி சொல்கிறாப்புல நானும் அதே தான். என்சிஆர்டி மைண்ட் மேப்ஸ்னு சொல்லி ஒரு ஆகாஷில் அந்த இன்ஸ்டியூட்டில் விட்டுருப்பாங்க. அது வந்து நான் டெலிகிராம் சேனலில் ஒன்று வச்சுருக்கேன். அந்த டெலிகிராம் சேனலில் வந்து அந்த பிடிஎஃப் இருக்குது. இப்போ வந்து நான் மோஸ்ட்லி என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா அந்த மைண்ட் மேப்ஸ் வந்து என்சிஆர்டி மேப்ஸ் வந்து 3 daysலேயே முடிச்சிடலாம். அந்த பயாலஜி முடிஞ்சால் ஈஸியாக முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அதே மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கும் இதே மாதிரி சீக்கிரமாக முடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு எப்படி எத்தனை நாளுக்கு ஒருக்கா ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணலாம்? ஃபிசிக்ஸ் வந்து நான் ஆக்சுவலி எல்லாத்தையும் கவர் பண்ண முடியலை என்னால் கடைசி நேரத்தில். நான் வந்து என்ன பண்ணேன்னா எனக்கு எதில் வீக்காக இருக்கேனோ அதை மட்டும்தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். நான் என் மார்க் டெஸ்ட் எழுதுவேன். அதில் எனக்கு வந்து எந்த சாப்டரில் நான் எந்த இதில் மிஸ்டேக் பண்ணுறேனோ அதை போய் திருப்பி ரிவைஸ் பண்ணுவேன். நான் வந்து ஃபுல்லாக வந்து படிச்சுட்டு இருக்கல. ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே முன்னாடியே முடித்தனால நான் வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணுறது மூலியமாக ரீகால் பண்ணேன். அதை போய் நான் திருப்பி ரிவைஸ் பண்ண எனக்கு டைம் கிடைக்கல. ஏன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறத விட ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன தான் பார்த்தாலுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அது மார்க் வரும். இப்போ நம்ம ஒரு சாப்டரையே 10 தடவை படித்தாலும் கொஸ்டின்ஸை போய் சால்வ் பண்ணால் தான் அதுக்கு வந்து வேல்யூ அதிகம். அதனால் சால்வ் பண்ணுங்கள். அதில் ஏதாச்சும் மிஸ்டேக் வந்துச்சுன்னா அப்புறமேட்டு அதை போய் பார்க்குறது பெஸ்ட்டுன்னு தோணுது. கொஸ்டின் ஏன்னா கடைசி 1 month வந்து வெறும் சால்விங் மட்டும்தான் பெஸ்ட்டு. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் 2025 நீட் எக்ஸாமுக்காக உங்கள் ஜூனியர்ஸ்க்காக இந்த கைண்ட் வேர்ட்ஸுக்கு. இப்போ அதுக்கு முன்னாடி உங்கள் நண்பர் அதாவது என் பிரதர் ஆதில் இப்ராஹிம் வந்து ரைட்டாக ஒரு சில இன்ஃபர்மேஷன் கேட்க வேண்டியது இருக்குது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அப்படிங்களா? இப்போ வந்து ஒன்றும் பெருசாக கேட்குறதுக்கு இல்லை. சில 2-3 டவுட்டு தான். என்னன்னா இப்போ வந்து தாவு சொல்லியிருந்தாப்புல என்னென்னா டெய்லியும் ஒரு டெஸ்ட் எழுதலான்னு. நான் வந்து அதை அப்ஜெக்ட் பண்ணுறேன். டெய்லிலாம் தேவையில்ல, ஒரு 2 days ஒன்ஸ் இல்லை 3 days ஒன்ஸ், ஏன்னா டைம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அவன் என்ன சொல்கிறான்னா கடைசி நேரத்தில் படிக்கிறதுலாம் யூஸ் ஆகாது, சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. அதுவும் கரெக்டு தான். ஆனாலுமே டெய்லியும் டெஸ்ட் எழுதுறது ஓகேவா? என்னுடைய பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. அதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் டேஸ் வந்து டெஸ்ட்டு ஒரு நாள் எழுதிட்டு அடுத்த நாள் கேப்பு, அதுக்கு அடுத்த நாள் டெஸ்ட்டு. இது ஒரு மெத்தடு. செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 days கண்டினியூஸாக டெஸ்ட்டு. 3 நாள் எழுதிட்டு நடுவில் ஒரு நாள் கேப்பு, திருப்பி 3 நாள் டெஸ்ட்டு.
வேலம்மாளில் நான் போனப்போ அப்படி தான் பண்ணேன். அவங்க அப்படி வச்சாங்க. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் ஆல்டர்னேட் டேஸ் எழுதுறது ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். இந்த 3 days once டெஸ்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் வந்து 2 டெஸ்ட்டுக்கு நடுவில் உள்ள நாளில் வந்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ண முடிய கஷ்டமாக இருக்கும். ஆல்டர்னேட் டெஸ்ட் எழுதுனீங்கன்னா மொதல் நாள் டெஸ்ட் எழுதிட்டு அனலைஸ் பண்ணி அடுத்த நாள் ஒரு நாள் கேப்பில் நீங்கள் மற்ற இதை ரிவிஷன் பண்ணிவிட்டு திருப்பி அடுத்த நாள் வந்து ஃப்ரெஷ்ஷாக போய் டெஸ்ட் எழுதலாம். ஆனால் வேலம்மாளில், அதாவது நான் போன இன்ஸ்டியூட்டில் 3 நாளுக்கு ஒரு டெஸ்ட்டு, நடுவில் ஒரு நாள் கேப் இருக்கும். இந்த ஃபார்மேட்டுமே வந்து நான் நல்லா ஹெல்ப்பாக தான் இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, தாவு சொன்ன மாதிரி டெஸ்ட்லேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் நம்ம கற்றுக்கலாமா, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து வச்சே நம்ம நடுவில் வந்து நம்ம ரிவிஷன் பண்ண தேவையில்ல. அந்த கொஸ்டின் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்தந்த சாப்டர் மட்டுமே பார்த்துட்டு 3 நாள் டெஸ்ட் எழுதிட்டு வந்துடுவேன். அப்போ நம்ம எத்தனை டெஸ்ட், ஒரு 200 கொஸ்டின்ஸு 600 கொஸ்டின் நான் பார்த்துருவேன் 3 நாள்லேயே. அடுத்து அந்த 4வது நாள் ரிவிஷன் டேயில் வந்து எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணி, அதாவது பேலன்ஸ் மோஸ்ட்டாக இந்த அனலைஸ்லேயே மோஸ்ட்டாக கவர் ஆகிடும். பேலன்ஸ் வந்து கொஞ்சம் தான் இருக்கும். அதாவது நம்ம தப்பு பண்ணாத கொஞ்சம் இருக்கும்ல, அது எது மறந்த மாதிரி இருக்குமோ. உதாரணத்துக்கு அந்த 12th சிலபஸ் NCERTயில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த எக்காலஜி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு மறந்து போயிடும். அதை வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு மார்ஃபாலஜி இதெல்லாம் படிச்சுட்டு, ஃபிசிக்ஸ் வந்து ஃபார்முலா நோட் வச்சுருப்பேன், அதை படிச்சுட்டு நான் போய் அடுத்த நாள் டெஸ்ட் எழுதுவேன். அது அப்படியே ரொட்டீனாக ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். நீங்கள் தனியாக டெஸ்ட் எழுதுறது வந்து இந்த மாதிரி இதில் வந்து கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஆல்டர்னேட் டெஸ்ட் வந்து உங்கள் இன்ஸ்டியூட்டில் வச்சாங்கன்னா நீங்களும் தனியாக டெஸ்ட் வீட்டில் எழுதிக்கலாம். ஏன்னா 3 நாள் தொடர்ந்து டெஸ்ட் வைக்கும் போது உங்களால் தனியாக டெஸ்ட் எழுத முடியாது. ஏன்னா அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆல்டர்னேட்டிவ்ஸ் வச்சாங்கன்னா மொதல் நாள் நீங்கள் டெஸ்ட் எழுதலாம், அடுத்த நாள் நீங்கள் டைம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டில் தனியாக கூட டெஸ்ட் எழுதிக்கலாம். இதுதான் என்னோடய 2 மெத்தடும். ஓகே, வேறு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டியது இருக்கா? இந்த மாதிரி NCERTயில் எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி குயிக்காக ரிவிஷன் ஃபுல் சிலபஸ் ரிவிஷன் வந்து பண்ணணுமா, இல்லை போகிற போக்கில் சும்மா டெஸ்ட்டுக்கு மட்டும் ரிவிஷன் லைட்டாக அப்பப்போ பண்ணால் போதுமா? அப்புறம் நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணுறதை பற்றி, அப்புறம் அன்றைக்கி நீட் எக்ஸாமுக்கு அன்றைக்கி காலைல ரிவைஸ் பண்ணுறதை பற்றி ஏன்னா சொல்லணும். ஏன்னா வந்து எவ்வளோ தான் நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடி படித்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நீட் எக்ஸாமுக்கு காலையில் ஒரு தடவை ஃபுல்லாக பயாலஜி படிச்சுட்டு தான் போனேன். ஏன்னா அப்போ தான் வந்து எனக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபார்முலா வந்து படிச்சுட்டு போனேன். அப்போ தான் எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் கொடுத்துது. இப்போ நான் ஒரு வேளை அது படிக்காமல் போயிருந்தேன்னா கண்டிப்பாக ஒரு கடுப்பாக இருந்திருக்கும். ஒரு வாட்டி படிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்ரெட் இருந்திருக்கும். அதை பற்றி லைட்டாக கவர் பண்ணிட்டு அந்த முன்னாடி கேட்டு கொஸ்டின் சொன்னால் போதும். அதாவது இப்போ ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீஷன்ன்றது வந்து நான் எப்படி பண்ணேன்னா, லாஸ்ட் மந்தில் வந்து வெறும் பயாலஜி மட்டும்தான் நான் ஃபுல்லாக, அதாவது NCERT வந்து ஃபுல்லாக படிப்பேன். அதை 11th 12th ரெண்டுத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும், அதாவது சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி 11th ஒரு நாள் 12th ஒரு நாள் அந்த மாதிரி படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் லைனாக, அதாவது 11th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு அப்படின்னு நான் பார்க்கல. ஏன்னா வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து அந்த மாதிரி பண்ணுறதோடைய ஃபார்முலா நோட்ஸ் நீங்கள் வச்சுருப்பீங்களா, அதை வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு போயிடுங்க. ஃபார்முலா நோட்டை மட்டும் ஃபுல்லாக பார்த்துட்டு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம மிஸ்டேக் பண்ண கொஸ்டின் போட்டுட்டு, அடுத்து வந்து லைட்டாக அந்த PYQவில் ரொம்ப நீங்கள் நிறையா டைம் அதாவது ரிப்பீட் ஆனதை மிஸ்டேக் பண்ணதை அதை ஒரு வாட்டி நான் பார்த்துட்டு போயிடுவேன். அதாவது மிஸ்டேக் நோட்டுன்னு ஒன்று போட்டு வச்சுருப்பேன். அதையும் ப்ளஸ் வந்து எந்த கொஸ்டின்ஸ்லாம் மிஸ்டேக் ஆகுதோ அந்த சாப்டர் மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு ஃபார்முலா நோட் வந்து எல்லா சாப்டருக்கும் ஃபார்முலா மட்டும் படிச்சுட்டு போயிடுவேன். அது மாதிரி வந்து கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்கும் இன்ஆர்கானிக்கும் மட்டுமே ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணணும்னு நினச்சி பண்ணுவேன். ஏன்னா அது வந்து மறந்து போகக்கூடியது. ஃபிசிக்கல்னால் உங்களுக்கு மறக்காது, ஏன்னா ஃபார்முலாவும் கான்செப்டும் தான் அது வந்து ஃபிசிக்கலு. அப்போ ஆர்கானிக்கும் இன்ஆர்கானிக் மட்டும் என்ன பண்ணுவேன்னா ஃபுல்லாக ரிவைஷன் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். பயாலஜி ஆனால் கன்ஃபார்மாக ஃபுல் சிலபஸ் வந்து, அதாவது நீங்கள் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு அதுக்கான இதுவாக இருக்கும். லாஸ்ட் டே வந்து என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஃபிசிக்ஸ் வந்து இப்போ லாஸ்ட் 3 days வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதாமல் ஒதுக்கிட்டேன்னா, கடைசி இப்போ May 5 எழுதுனேன்னா அதுக்கு முன்னாடியே நான் டெஸ்ட் எழுதுறது நிறுத்திட்டு ஒரு நாள் ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் நான் முடிச்சிட்டேன். ஃபிசிக்ஸ் அதாவது எல்லா சாப்டரும் நீங்கள் நோட்ஸ் எழுதி வச்சுருப்பீங்கல்ல, சார் கொடுத்த நோட்ஸை ஒரு வாட்டி பார்த்துட்டு ஃபார்முலா லைட்டாக படிச்சுட்டு அடுத்த நாள் கெமிஸ்ட்ரி படித்தேன். கெமிஸ்ட்ரி ஃபிசிக்கல் முடிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு, அதாவது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, அடுத்து வந்து இன்ஆர்கானிக் ஆர்கானிக்கு, அடுத்து லாஸ்ட் ஒரு நாள் ஃபுல்லாக என்ன பண்ணேன், பயோ படிச்சுட்டு திருப்பி அந்த கடைசி கொஞ்சம் நைட்டு கொஞ்சம் டைம் இருந்துச்சு, அதாவது அடுத்த நாள் எக்ஸாம்னா நைட்டு கொஞ்சம் டைம் இருந்துச்சு. அந்த டைமில் வந்து திருப்பி ஆர்கானிக்கும் இன்ஆர்கானிக்கும் லைட்டாக ரிவைஸ் பண்ணிவிட்டு காலையில், அதாவது இன்னைக்கு காலையில் நீட் எழுத போகிறேன்னா காலையில் வந்து திருப்பியும் பயாலஜி ஸ்டார்ட் பண்ணேன். பயாலஜி வந்து எப்படின்னா எனக்கு மறந்து போகிற சாப்டர் மட்டும் நல்லா படிச்சுட்டு போயிட்டே இருந்தேன். அப்புறம் எக்ஸாம் ஹாலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வெளியே இருந்து சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. எப்படியும் ஒரு 2 hours அவங்களுக்கு அங்கே வெயிட் பண்ணுற டைம் எனக்கு வந்துச்சு. அந்த மாதிரி 2 hours கிட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த மாதிரி வெயிட் பண்ணுற மாதிரி வந்துச்சு. அந்த டைமில் என்ன பண்ணேன், ஒரு ஓரமாக பிளாட்ஃபார்மில் போய் உட்காந்துக்கிட்டு ஃபுல்லாக பயாலஜியெல்லாம் எதெல்லாம் மறந்து போதோ அது எல்லாத்தையும் படிச்சுட்டே போய்கிட்டே இருந்தேன்.
அது கரெக்டாக வந்து எக்ஸாம் ஹாலில் போனோடனே அந்த படித்தது ரொம்ப யூஸாக இருந்துச்சு. அந்த உதாரணத்துக்கு வந்து இந்த எவல்யூஷன் சாப்டர்லாம் பார்த்தீங்கன்னா மைண்ட் மேப் தான் அந்த டயக்ராம்லாம் இருக்கும். அதில் அந்த ஏர்ஸு அந்த இதெல்லாம் வந்து நம்ம மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நான் என்ன பண்ணேன், கடைசியாக இந்த மாதிரி எதெல்லாம் மறந்து போதோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டு கரெக்டாக எக்ஸாம் ஹாலில் உட்காந்தேன். எல்லாமே வந்து இப்போ பார்த்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதனால் பயாலஜி வந்து கடைசியாக போகும்போதும் படிச்சுட்டு போகிறது தான் நல்லது எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சொன்னதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி சொன்னதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கடைசி 1 month ரொம்ப குரூஷியலான டைமு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ பார்த்து முடிஞ்சோடனே உடனே போய் ரிவைஸ் பண்ணிவிட்டு திருப்பி MCQஸ்லாம் சால்வ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் டவுட் வேணும்னா கமெண்ட்ஸும் சொல்லுங்கள். அதுக்கேற்ற வீடியோ ரெடி பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் நல்ல மார்க் எடுத்துகிட்டு அடுத்த வருஷம் மதுரை மெடிக்கல் காலேஜோ இல்லை உங்களுடைய ட்ரீம் மெடிக்கல் காலேஜ்லேயும் போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு வீடியோ போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.